வணக்கம். இன்று நாம் மின் கழிவுகளைப் பற்றி பேசப் போகிறோம். மின்னணு கழிவுகள் அல்லது மின் கழிவுகள் வேகமாக வளர்ந்து வரும் உலகளாவிய கவலை. இது அபாயகரமான கூறுகள் காரணமாக வழக்கமான குப்பையில் அகற்றுவதற்கு ஏற்றதாக இல்லாத மின்னணு சாதனங்கள் அல்லது கூறுகளை குறிக்கிறது. தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் எழுச்சி மின்னணு நுகர்வு அதிகரிப்பதற்கு வழிவகுத்தது, அதன் மூலம் மின்கழிவு உற்பத்தியை அதிகரிக்கிறது. 2019ஆம் ஆண்டில் உலகளவில் 53.6 பில்லியன் மெட்ரிக் டன் மின்கழிவுகள் உருவாக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இது 2050ஆம் ஆண்டில் இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு கழிவுகள் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துகின்றன. இது பெரும்பாலும் ஈயம், பாதரசம் மற்றும் காட்மியம் போன்ற நச்சுப் பொருட்களைக் கொண்டுள்ளது. இது மண் மற்றும் நிலத்தடி நீரில் கசிந்து கடுமையான மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. மின்கழிவுகளின் முறைசாரா செயலாக்கம் சுவாசக் கோளாறுகள், நரம்பியல் கோளாறுகள் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். இந்த அபாயங்களைக் குறைக்க முறையான மின்கழிவு மேலாண்மை முக்கியமானது. மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு, பாதுகாப்பான மற்றும் திறமையான சேகரிப்பு மற்றும் அகற்றல் முறைகள் மற்றும் மின்கழிவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் மின்கழிவுகளைக் குறைப்பது இதில் அடங்கும். முடிவில், மின்கழிவு என்பது அவசர கவனம் தேவைப்படும் ஒரு அவசர பிரச்சினை. நிலையான நடைமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமும் மின்கழிவு மேலாண்மையில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலமும் நமது சுற்றுச்சூழலையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும், மேலும் நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிக்க முடியும்.